அமைந்தகரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கத்தின் தலைவராகவும் உங்களில் ஒருவனாகவும் இந்த இணையதளத்தின் வாயிலாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அமைந்தகரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கம் என்பது கடந்த 5 ஆண்டு காலமாக எங்களுடைய பகுதி மக்களின் நலனுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறது. பகுதி மக்களின் நலனுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை இங்கே வலியுறுத்த காரணம், கடந்த 80 ஆண்டுகளாக 100 ஆண்டுகளாக இந்த பகுதியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அரசாங்க நிலத்தில் பட்டா கிடைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக கடந்த 5 ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக இந்த சங்கத்தை துவங்கி இதில் பட்டா பெறுவதற்குண்டான வழிவகைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் வகையிலே இன்றைய தினம் பொறுப்பேற்றிருக்கும் நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய விடாத முயற்சியும் விடாத உழைப்பும் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு எதற்காக இந்த நாட்டிற்கு பாடுபட வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்தாரோ அந்த நிகழ்வு நடைபெற்றது. தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். மக்களுக்காக இன்று பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே தமிழக முதலமைச்சர் என்கின்ற வகையிலே திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய அமைந்தகரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய ஆட்சி மலரும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதுபோல அந்த ஆட்சி வந்தவுடன் தனக்குண்டான பாணியில் அவர் எப்படி வழி நடத்த போகிறார் என்று இந்த தமிழக மக்கள் எல்லாம் வியந்து பார்க்கின்ற பொழுது, ஒரு காமராஜருக்கு இணையாக தன்னை வழிநடத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறார் என்றதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், அவரை உயர்வுபடுத்தி பேசினாலோ மிகைப்படுத்தி பேசினாலோ எங்களுடைய சங்கத்திற்கு ஏதாவது நன்மை ஏற்படும் என்ற வகையில் நாங்கள் பேசுகின்றோம் என்று நினைத்தாலும் தவறில்லை. ஆனால் அவர் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாகவும் ஐயமாகவும் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டிலே 60 ஆண்டு காலம் கழித்து கிடைத்திருக்கிறார்.